ஆக இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சொல்லுவாங்க. மகாகவி பாரதியார் சொல்லிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் கம்பன் பிறந்ததுனால உயர்ந்த கம்பன் பிறந்தாரு. அந்த தமிழ்நாடும் ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கு. அவர் கல்வியில் எப்படி தமிழ்நாடு சிறந்தது என்பதை கொஞ்சம் பின்னாடி சொல்றாரு. ஆக கல்வியின் சிறப்பு என்னன்றதை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். கல்வியின் சிறப்புன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே ஆசிரியர்கள்லாம் பாடம் எடுத்த விஷயம் தான் நான் சொல்ல போறேன். நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறேங்க. கேடு விழிச்செல்வம் கல்வி வருவதற்கு மாடல்ல மற்ற பிற அப்படின்னா எல்லா செல்வத்தையும் உயர்ந்த செல்வம் கல்விதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்மளாம் செல்வத்தை தானே தேடி ஓடிட்டு இருக்கோம், பணம் தானே வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், வாழ்க்கைக்கு பணம் தேவைன்னு சொல்லி அதுதான் ஓடிட்டு இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாரம்பரியமாக என்ன சொல்றாங்க, கேள்வி செல்வம் கல்வி வருவது. அப்படி இல்லையா கேள்வி, கேள்வி பெரிய செல்வம் அப்படின்னா உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா? அதை என்ன சொல்றாரு கதையார், என்ன சொல்றாரு, கற்றதற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறார். எங்க போனாலும் சிறந்து வரலாம். யாரு? கற்றவர். அவருக்கு எங்க இப்ப என்னையே எடுத்துக்கிறீங்க, நான் ஏன் நினைக்கிறேன், எதனால் நிற்கிறேன், நான் கல்வி பெற்றதால் தான் நிற்கிறேன் நான் நினைக்கிறேன். ஆக ஒரு கல்வியை பெற்று அதன் மூலமாக அறிவு வளர்ச்சி பெற்று அதன் மூலமாக சில பணிகளை செய்து வந்ததன் காரணமா நீங்க ஆராய்ச்சி பேச சொல்றாங்க. அதனால கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வி ஒருவரை உயர்த்தக்கூடியது. அடுத்து அப்புறம் திருவள்ளுவர் சொன்னதான் உங்களுக்கு தெரியும், கண்ணுடையவர் என்போர் கற்றோர். கல்லாதவன் யாரு? கல்லாதவன் யாரு? கண்ணுடையவர் என்போர் கற்றோர். கண்ணுடையவன் தான் கற்றவர்கள் சொன்னா, கல்லாதவன் யாரு? முகத்தில் 2 படிக்கலையா? முகத்தில் 2 புண்ணுடையோர். முகத்தில் 2 புண்ணு இருந்தா எப்படி இருக்குமோ அவங்க தானே படிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்தில் 2 புண்ணுடையோர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? முன்னாடியே சொன்ன கேள்வி செல்வம் கல்வி வருவதற்கு மாணவன் கற்றவர். அப்படியெல்லாம் கல்வியின் சிறப்பை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த இதுல நாம இந்த பாட்டு நான் வரும்போது ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தது. இந்த பாட்டு யார் எழுதின பாட்டு, என்ன பாட்டு? எனக்கே ஆச்சரியமா இருந்தது, என்ன நாம எழுதின பாட்டு நமக்கே பாட்டு போட்டு காட்டுறாங்கன்னு சொல்லி. அந்த பாட்டை நீங்க இவர்களே கவனிச்சுக்கிட்டு, அது ஒரு வழி வந்துருக்கும். என்ன வழி? கூட்டுக்குழுவாக இருந்தவங்க வண்ணத்து பூச்சியா வடிவமைக்கக்கூடியது அப்படின்னு வந்திருக்கும். அதே போல கரியா இருக்கக்கூடியதுல வைரமா பட்டதீட்டக்கூடியது எதுன்னு வந்திருக்கும். எது? பள்ளிக்கூடம். ஆக கூட்டுக்குழுவா இருந்தவங்கள வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி தெரியும், பறந்து போகலையா, அது ஏன் கூட்டுக்குழுன்னு சொல்றோம்? அந்த வண்ணத்து பூச்சி எங்கிருந்து வருது? வண்ணத்து பூச்சியா வருவதற்கு முன்பு ஒரு கூட்டுக்குள்ள புழுவா இருக்குமா? பார்த்திருக்கீங்களா? ஆக புழுவாக இருக்கக்கூடிய வண்ணத்துக்கு எப்படி அழகான பறந்து போகும் இல்லையா, அது பிடிச்சி பார்க்கலாம் போகணும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு புழு வண்ணத்து பூச்சியா மாறுதுன்னா, அந்த மாதிரி நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் அப்படியே இருக்கும் வண்ணத்து பூச்சா வடிவமைச்சு கொடுக்கிறது பள்ளிக்கூடம். அதை உருவாக்கி தருபவர்கள் ஆசிரியர்கள். அதுதான் அந்த வரியுடைய பொருள். அதே போல கறி எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். மரக்கறி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மரக்கறியை பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அந்த கறி கருப்பா இருக்கக்கூடிய அந்த கறியை வயிறு எப்படி இருக்கு? அப்படியே பளிச்சுன்னு பட்டது இருக்கு. இது கிடைச்சா எடுத்து போட்டுக்கலாம், சோப்புல போட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படித்தான் தோணும் எல்லாத்துக்கும். ஏன்னா வைரம் அவ்வளவு அழகாக இருக்கும், ஜொலிக்கும். அது மற்ற விலை மதிப்பு நிறைய உடையது கூட. ஆக அந்த மாதிரி வைரமாக பட்டை நீட்டுவது பள்ளிக்கூடம் தான், ஆசிரியர்கள் தான். ஆக அதை சொல்லலாம். அப்புறம் என்ன பக்கமா திரைப்படங்கள்லாம் சொல்லிட்டு சில விஷயங்களோட சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேவன் மகன் படம் நீங்களாம் பார்த்துக்க மாட்டீங்க, ஐயாலாம் பார்த்துப்பாரு. அந்த படத்துல போங்கடா போய் படிக்க வைங்களா, பிள்ளைகளை படிக்க வைங்களா அப்படின்னு வாசம் வரும். அது பிள்ளைகள் படிக்க வைக்க சண்டை சச்சரவு இல்லாம, நாட்டில் ஜாதி மதம்லாம் சொல்லிட்டு சண்டை சச்சரவு இல்லாம படித்தா வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து வரும். அதே போல பக்கமா அண்மை காலத்தில் அந்த அசுரன் படத்துல என்ன சொல்லுவாங்க, சொத்து இருந்தா பணம் இருந்தா குடிக்குவாங்க, நிலம் இருந்தா எடுத்துக்குவாங்க. பணம் இருந்தா குடிக்குவாங்க, நிலம் இருந்தா எடுத்துக்குவாங்க. எதை எதுவுமே செய்ய முடியாது,
கல்வியை யாரும் எதுவும் செய்ய முடியாது, போய் படிச்சு நல்லா வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அறிவுரை வரும். ஒரு திரைப்படத்து வசனம் பஞ்சுக்கலாம் அது போல அப்படியெல்லாம் வந்து கல்வியின் சிறப்பு அப்படியெல்லாம் சொல்லலாம். இதுக்கு அந்த காலத்தையும் ஒரு சொல்லிருக்க விவேக சிந்தாமணிங்கிற நூல்ல வெள்ளத்தான் போகாது, வெந்தனவால் வேகாது, கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் முறையாது, எடுத்தாலும் குறையாது அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வருவார். என்ன அதுதான் கல்வி. வெள்ளம் அடிச்சுட்டு போகாது, நெருப்புல நின்று போகாது, ஒரு அரசர் வந்து குடிக்கிட்டு போக முடியாது, அப்புறம் ஒரு தேடர் வந்து கிழிக்கு போக முடியாது. இப்படிப்பட்டது கல்வி. ஆக அந்த கல்வியை எல்லோரும் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட கல்வி, அந்த கல்வியை நீங்க எல்லாம் பெறுவதற்காக தான் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. உங்களை தான் வைரமாக பட்டை கட்டி கொண்டு வண்ணத்து பூச்சியாக வடிவமைத்துக் கொண்டு இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அந்த வகையில நீங்க எல்லாம் ஒரு பாக்கியசாலிகள், வாழ்வில் நாளைக்கு உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த வகையில உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து தமிழ் இலக்கிய மன்றம் தொடக்க விழா. அது தமிழுக்கு ஒரு இலக்கிய மன்றம். நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ எப்படி தமிழ்நாடு சிறந்ததுன்னு சொல்றேன்னு சொன்னேன், பிறகு சொல்றேன்னு சொன்னேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும். கல்வி யாருக்கெல்லாம் கிடைச்சது? சில பிரிவினருக்கு மட்டும், சமுதாயத்தின் சில பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வி கிடைச்சது. ஆனா இன்னைக்கு வந்து எல்லோரும் படிக்கிறோம். எல்லோரும் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு ஏற்படுத்த இருக்கு. வசதி இல்லைன்னா கூட இன்னைக்கு இலவசமா கூட படிக்க வைக்கிறாங்க, வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக அந்த அளவுக்கு வந்து கல்வியை வந்து இன்னைக்கு எல்லோரும் பெறணும், அடித்தட்டு மக்களும் பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு கல்வியை கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த நூற்றாண்டு, குறிப்பா நாம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அந்த சட்டங்கள் திட்டங்கள், அதுக்கு பிறகு நம்ம 1960 காலத்துல நம்ம தமிழகத்தில் ஏற்பட்ட எழுச்சிகள், மொழி மேல் ஏற்பட்ட பற்றுகள், அந்த விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, இதுவெல்லாம் தான் நம்ம வந்து இன்னைக்கு வேகமாக கல்வி பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கொண்டு வந்தது. ஆக கல்வியில் சிறந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் வரலாறு தெரியாமல் இருந்தா அப்புறம் நாம என்ன செய்வோம், கண்டதே காட்சி கொண்டதே கோரம்னு சொல்லி எழுப்பார் கைப்பொழியாக மாறிவிடுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு சிந்தனையும் வளர்த்து சுயமா சிந்திக்க தெரிந்து சுயமா எல்லாத்தையும் வந்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக நீங்க மாறணும். ஆக யாரோ சொல்றாங்க நான் செய்வோம் அப்படின்னு போகக்கூடாது. அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு வேணும், அதை கற்றுக்குங்க. அடுத்ததாக இந்த தமிழை பத்தி சொல்லணும்னா, இந்த மக்கள்லாம் எப்படி, மனிதர்கள்லாம் எப்ப தோன்றினாங்க? பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தோன்றி விட்டார்கள். ஆனா அன்னைக்கு இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு சட்டம் போட்டுக்கிட்டு பைக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பேசக்கூடியவங்களா இருந்தாங்களா? இல்ல. அன்னைக்கு காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தாங்க மனிதர்கள். ஆரம்ப காலத்துல காட்டு மிராண்டி, ஒரு தடி கல்லையில் தூக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை அடிச்சு கொண்டு, மரங்களை அடிச்சு கொண்டு சாப்பிட்டு, மரங்களில் பொந்துகளில் மலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வுதான் மனிதனுடைய வாழ்வு. விலங்குகளோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த காட்டு மிராண்டி காலத்துல இருந்து இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது எது? காரணமா இருந்தது இதுதான், மூளைதான் அறிவு. அந்த அறிவு வளர்ச்சி தான் மற்ற விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு இல்லாத ஒரு அறிவையும் அறிவை கொடுத்ததனுடைய, மனிதர்களுக்கு கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் நாமெல்லாம் எதையுமே ஏன்னு கேள்வி கேட்டு அது எப்படி சமாளிக்கிறதுன்னு அறிவு பெற்று அது ஒவ்வொருவரும் புதிய கருவிகளை கண்டுபிடிச்சு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சு மனிதன் வாழ்ந்து தொடர்ந்து போராடி மேல வந்ததனுடைய விளைவுதான் மனித நாகரிகமாகி மனிதனாக இன்னைக்கு போயிட்டு இருக்கிற எல்லாருமே. ஆக இப்படிப்பட்ட அறிவு வளர்ச்சியின் பயனாக கிடைத்த வாழ்வு. ஆனா இதுல வந்து இந்த மொழி ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சிறப்பு பங்கு உண்டு. மொழி வந்த பிறகுதான் மனிதர்களுக்கு அறிவு வளர்ச்சி சிறப்பாக அமைஞ்சது. என்ன காரணம்? ஒற்றுக்கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நான் என்ன நினைக்கிறேன் மற்றவங்க சொல்ல முடியும், மற்றவங்க என்ன நினைக்கிறேன் எங்க சொல்ல முடியும். அப்பதான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி கலந்து பேசி ஒரு முடிவுகள் எடுத்து செய்யறது போகும். ஆக அந்த மொழி வந்தது என்பது மிக ஒரு சிறப்பான முன்னேற்றம். மனித வாழ்க்கை, மக்கள் வாழ்வில் ஒரு பெரிய பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொழி வந்தது. அந்த மொழி வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? சைகை மொழி.
கூப்பிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் இல்லாம ரொம்ப நுட்பமாக பேசுவதற்கு மொழி வந்தது. அந்த மொழி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்ததா? எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி மொழி பேசினாங்களா? அவங்க எழுந்து தோன்ற ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி வந்த மொழிகள்ல இன்னைக்கு ரொம்ப சிறந்த மொழி சொல்லி உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. நம்ம மொழி, நம்ம தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறத ரொம்ப பெருமைப்படணும், பெருமிதம் வேணும் நமக்கு. ஆக அப்படிப்பட்ட தமிழ் மொழி ஏன் அப்படி சொல்றாங்க? ஏதோ சும்மா நம்ம தமிழர்கள் ஏதோ சேர்ந்து கூட்டமா சொந்த புராணம் பேசிட்டு இருக்காங்க, சுய புராணம் பேசிட்டு இருக்காங்க, தன்னுடைய இதெல்லாம் ஒரு பெருமிதம் பேசிட்டாங்க. இல்லை, இன்னைக்கு எல்லா பக்கமும் ஆய்வு செஞ்சவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருப்பது பல செம்மொழிகள்ல உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான செம்மொழிகள்ல தமிழ் மொழியும் ஒன்று. அந்த தமிழ் மொழி மிக இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்த செழுமையான மொழி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னைக்கு இருக்குங்கிறது உண்மை, மறுப்பதற்கு இல்லை. ஆக அப்படிப்பட்ட மொழியாக இருப்பதற்கு காரணம் இது மன்னர்கள் இந்த மொழியை வளர்த்தாங்க, மக்களும் இந்த மொழியை வளர்த்தாங்க. மன்னர்கள் வளர்த்தாங்கன்னா நம்முடைய மன்னர்கள் யார் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியங்கிற 3 மன்னர்கள் பற்றி 3 பேர் மட்டும் இல்ல, ஒரு பரம்பரை. சேர ராஜ்யம், சோழ ராஜ்யம், பாண்டிய ராஜ்யம். இதெல்லாம் என்ன ராஜ்யம்? இது என்ன ராஜ்யம்? உறையூர், தஞ்சாவூர், சோழ மண்டலம், சோழ ராஜ்யம், சோழ அரசாங்கம் கொடி கட்டி பறந்த இடம். அப்படிப்பட்ட இடம்லாம் இது. ஆக இந்த தமிழகத்தில் அப்படி 3 வேந்தர்களும் ஆட்சி புரிந்து தமிழை வளர்த்திருக்காங்க. ஒரு பாட்டு, அந்த காலத்து பாட்டு இருக்கு, கண்ணதாசனுடைய பாட்டு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடன் உடமையடா, ஆயிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அது பாட்டு கேட்டீங்களா? கேட்டுக்கீங்க. கல்வினை வைத்தான் சேர மகன் குளிர்கொடி நாட்டி இசைப்பட வாழ்ந்தான். இமய வரம்பில் குளிர்கொடி நாட்டி இசைப்பட வாழ்ந்தவன் யாரு? பாண்டியனே. அந்த பாட்டு எனக்கு சரி, எண்பதுல சோழர் மட்டும் அந்த பாட்டு விட்டுட்டாரு. சோழராஜ்யத்தை பற்றி அவர் சொல்லாம விட்டாரு. சரி, நானா ஒரு வரி சேர்த்திருக்காரு. எப்படி சேர்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். தஞ்சை கோயிலும் அப்புறம் என்ன இருக்கு? கடாரம் கங்கை. தஞ்சை கோயிலும் கடாரமும் கங்கையும் என்றும் சொல்லும் சோழன் கதை. அப்படி போட்டுக்கலாமா? கங்கை கொண்டாங்க என்ன, கடாரம் என்றாங்க என்ன, இதெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. குடிச்சுட்டு அது இருக்காரு அப்படின்னு போடலாம். படிச்சுக்கலாம். கங்கை கொண்டான் கடாரம் என்றாலும் படிச்சுக்கலாம். வரலாற்றையோ தமிழ்லையோ ராஜராஜ சோழன் தெரியுமா? ராஜேந்திர சோழன் தெரியுமா? ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கையில போய் வெற்றி பெற்று வந்தவர். அதே போல கடாரம் சொன்னா கிழக்கு ஆசிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இருக்கு இல்லையா, அங்க போய் வெற்றி நாட்டிட்டு வந்தவர். அங்க வியட்நாம்ங்கிற நாட்டுல நம்முடைய தமிழ் பாரம்பரியம் உள்ள கோயில்கள் எல்லாம் கூட இருக்குது. நம்முடைய தமிழ் மொழியும் அங்க இருக்கு. இப்படி எல்லாம் வரலாற்றுல நம்முடைய வேந்தர்களும் தமிழை வளர்த்தவர்கள் உலகம் பூரா போய் தன்னுடைய தமிழ் மொழியை வளர்த்திருக்கிறார்கள், தமிழ் பெருமையை சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதோ தமிழ் இலக்கிய மன்றத்தை வைக்கிறார் நாம் அப்படின்னு சொல்லி ஏதோ தமிழ் நினைக்கூடாது. இந்த தமிழ் இலக்கிய மன்றத்தை சேர்ந்தாலே ஒரு புத்துணர்வு வரணும், ஒரு தைரியம் வரணும். ஆமா, அப்படி இருந்தால்தான் தமிழுடைய பெருமையை நீங்க உணரணும். நீங்க ஆங்கிலம் படிங்க, இது வேணாம் படிங்க, அஞ்சாவது பல மொழி தெரியும். அஞ்சாவது தமிழ் தெரியும், இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியும், ஜெர்மன் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஹிந்தி தெரியும், இப்படி பல மொழி தெரியும். இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் கற்றுக்கல. பள்ளிக்கூடத்தில் தமிழும் ஆங்கிலம் மட்டும் தான் இருக்கிறார். மற்ற மொழிகளையும் அவர் விருப்பத்தின் பேரில் கற்றிருக்கிறார், தேவையின் பேரில் கற்றிருக்கிறார். அது போல நம்ம எத்தனை மொழி வேணாலும் தேவையின் அடிப்படையில் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம மொழி தான் நமக்கு
பிரதானம். மற்ற மொழி ஹிந்தி தேவையா? அங்க போய் வேலை செய்யுமா? கத்துக்க. அதே போல எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கீங்க, எங்க வேணாலும் கத்துக்கீங்க. ஆனா தமிழ் மொழியே கத்துக்கணும், சிறப்பா கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும். அதுல மொழி புறமை பெறணும். எல்லோருமே தமிழ் மொழியில் நன்கு பேசக்கூடியவர்களாக இருக்கணும். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழண்டா அப்படின்னு தலைவர் வந்து நிற்கணும். அங்க போய் தமிழ் பேசுறதுக்கே பயந்துட்டு அயான் தமிழ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ தமிழ்ல பேசாவே வெக்கமா இருந்தான், அங்க தமிழ்ல சொல்லிக்கிறது வெக்கமா இருந்தான் அப்படி இருக்காங்க. அது நம்ம தேவையா? அப்படிப்பட்ட தமிழ் வந்து அப்படிப்பட்ட குறுகிய, அப்படிப்பட்ட ஒரு இழிவான மொழியா? இழிவான மொழி இதுவரைக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தா அதை மாற்றி அமைச்சுக்கீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை தொடர்ச்சி இருங்க. தமிழ் மொழி எங்கும் சிறக்கும், எங்கும் வாழும், எங்கும் நிற்கும். அதனுடைய வலிமை, அதனுடைய வளமை, சிறுமை இதெல்லாம் பெரியது என்று நீங்கள் எண்ணுங்கள். ஆங்கிலம் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், ஹிந்தி கூட கற்றுக்கொள்ளுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் மொழியின் பெருமையை மட்டும் எப்போது உணருங்கள். நான் தமிழ் என்று பெருமை கொள்ளுங்கள், தமிழே சிறந்தது என்று எண்ணுங்கள். அப்படிப்பட்ட உணர்வு வரணும். அப்படிப்பட்ட உணர்வு இருந்தால் தான் நாம வந்து நல்லா வாழ முடியும். ஏன் காரணம் தெரியுமா? நீங்க எந்த மொழியில் சிந்திக்கிறீங்க? தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியும். ஆக நீங்க எந்த பிறந்தவுடன் எந்த மொழி பேசி வளர்கிறீர்களோ அந்த மொழியில் தான் உங்களுடைய சிந்தனை வளரும். அந்த மொழியை நன்கு தெரிந்தவர்கள் தான் படைப்பாற்றலிலும் தலைமை கொள்கையிலும் சிறந்த வர முடியும். நீங்க நல்லா லீடரா வரணுமா? தலைமை பண்பு வேணுமா? நீங்க நல்லா படைப்பாளியா வரணுமா? புதிய புதிதாக உருவாக்கணுமா? உங்களுக்கு தாய்மொழி பற்றி எவ்வளவு தூரம் இருக்கோ, தாய்மொழி உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆழமான சிந்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா எதையோடு பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கலாம், அடுத்தவங்களோட பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இவ்வளவுதான். ஆக உங்களுடைய மொழி புலமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் இலக்கிய மன்றத்திலே கவியரங்கு நடத்துங்கள், பேச்சரங்கு நடத்துங்கள், பட்டிமன்றம் நடத்துங்கள். இதையெல்லாம் உங்களுடைய மொழி அறிவை நிச்சயமாக வளர்க்கும். அந்த வகையில் வளர்க்கும் போது உங்களுடைய மொழி புலமை என்று வளரும். இந்த சொல்பன்மை என்று திருக்குறள் ஒரு அதிகாரம் பார்த்துருக்கீங்க. பிரம்மாண்டம் தான் சொல்பன்மை. ஒரு குரல் சொல்றது பார்க்கலாம். சொல்பன்மையில படிச்சிருக்கீங்களா? சொல்பன்மை. சொல்வல்லன் சோர்வல்லன் அஞ்சா அவனை இகழ்வல்லன் யாருக்கும் அறிவு. நல்லா பேசக்கூடியவன் சொல்வல்லன், சோர்வு இல்லாதவன், எதற்கும் தயங்க மாட்டான், எதற்கும் கலங்க மாட்டான், எதையும் தாங்கும் இறைவன். இந்த மார்க் ஏதோ 2 மார்க் வந்து போச்சு, 4 மார்க் பிரச்சனை போயிடறாங்கல்ல, அப்படிப்பட்ட போகக்கூடிய இருக்க மாட்டாங்க. மன உறுதியோடு இருப்பாங்க. எத்தனை மார்க் போனாலும் பரவாயில்ல, போனாலும் போக போடா, இது போனா இது வாழ முடியாத ஆடா அப்படின்னு சொல்லிட்டு வாழணும். அப்படி வாழணும். எதையும் தாங்கும் இறைவன். சோர் விலன், சோழ பண்பன், சோர் விலன் அஞ்சான், எதுக்கு காணுவன் அஞ்சான், அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அறிவு. யாருக்குமே இருந்தா கடவுளுக்கு அறிந்து, யமனுக்கு அறிந்து வச்சுக்கோங்க. ஆக எல்லோரும் உங்களுடைய வெற்றி உறுதியாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லில் வல்லவராக இருக்க வேண்டும். சொல்லில் வல்லவராக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியில் வல்லவராக இருக்க வேண்டும். தாய்மொழியில் புலமை பெற்றவராக இருக்க வேண்டும். புலமைன்னா வேறோடு இல்லை, நல்லா அறிஞ்சு வச்சுக்கிறது தான் புலமை. அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகும். ஆக அதே போல சொல்பன்மையை பற்றி பேசாவே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஒரு எனக்கு சொல்வல்லன் இருக்கக்கூடிய 10 அதிகாரத்தில் ஒரு 4 அதிகாரத்தை சொல்றதுக்கே ஒரு பீரியட் போயிடும். ஆக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அதாவது இலக்கிய மன்றத்தில் வந்து மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக நீங்க புத்தகங்களை எல்லாம் படிப்பீங்க. அல்லது அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர்லையாவது கூகுள்லையாவது சர்ச் பண்ணி பல விஷயங்களை தேடுவீங்க. ஆக அந்த தேடல் வரும், அந்த ஞானம் வரும், அந்த அறிவு வரும், அந்த சிறப்பு வரும். ஆக இப்படியாக உடைய மொழி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பது இந்த இலக்கிய மன்ற, தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழாவிலே உங்களுக்கு நான் என்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக சுற்றுச்சூழல் மன்றம் அப்படி ஒரு மன்றம் தொடங்கியிருக்கிறது. மரமெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, மரக்கன்றுகள்லாம். அந்த மரக்கன்றுகள்லாம் கொடுத்தது வந்து சுற்றுச்சூழலை நம்ம செழிப்பாக வச்சுக்கிறது, நலமாக வச்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் அந்த மன்றத்தை தொடங்குறாரு ஐயா. ஆக அந்த மன்றத்தில் வந்து மரம் நடுறதுங்கிறது முக்கியமான ஒரு வேலை. ஆக மரம் நட்டால் மழை பெய்யும் அப்படிங்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கு இதுக்கு கூட ஒரு சம்பந்தம் இருக்கு. உண்மையா இது ஒரு தமிழே விடமாட்டாரு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்களா? நம்முடைய தமிழ் இலக்கியத்துல நம்முடைய வாழ்க்கை முறையை 2ஆ பிரிச்சிருக்காங்க. வாழ்க்கை முறை என்ன 2ஆ பிரிச்சிருக்காங்க தெரியுமா? அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள், புறப்பொருள்.
அகம் நல்லா இருக்குன்னு சொன்னா இலக்கியங்கள்ல நீங்க நல்லா படிச்சு அதுக்குடைய மனித நேயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா அகம் சிறப்பா இருக்கும். மனத்துக்கள் மாசிலன் அதன் அனைத்தரன் ஆகுடன் நீரகுல உங்க மனசுக்குள்ள கள்ளம் கவலை இல்லைன்னு வச்சுக்க, அதுதான் சிறந்த வாழ்வு, அதுதான் சிறந்த பண்பு. ஆக மனத்துக்கள் மாசிலன் அதன் அனைத்து, அதுதான் பெரிய அறம். நீங்க செய்யக்கூடிய தர்மத்திலே பெரியது மனசுக்குள்ள கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையை அடையணும்னா அகவாழ்வை பத்தி நீங்க படிக்கணும். அகவாழ்வை எப்படி சரியா வச்சுக்கணுங்கிறத பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆக புறம்னா என்ன? சுற்றுப்புறம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே புற வாழ்க்கை வச்சிருக்காங்க. புற வாழ்க்கையில் தான் பொருள் அறம் பொருள் ரெண்டையும் புற வாழ்வு தான் கொடுக்குறாங்க. நம்ம அறத்தோடு வாழணும். அறத்தின்படி அறவழியில் பொருளீட்டு இன்பம் காண வேண்டும் என்பது வள்ளுவத்துடைய கொள்கை. என்னது? பொருள் ஈட்டணும். செல்வத்து பொருள் இல்லாத பொருளாக செய்வது பொருள் அல்லது இல்லை பொருள். என்னடா பொருள் பொருள்னே சொல்ற? பொருள் இல்லாத ஒரு பொருள் இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் இல்லாதவரை பொருளாக செய்வது, அதை ஒரு பொருட்டா மற்றவங்க மதிக்கும்படி செய்யணும்னு சொன்னா அவனுக்கு பொருள் வேண்டும். பொருள் இல்லாத பொருள் இல்லாத பொருள் இல்லாத செய்யும் வரலை மறந்து வச்சு. ஆக இல்லை பொருள், அந்த பொருளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆக பொருள் வாழ்க்கைக்கு வேண்டும். அப்படிப்பட்ட பொருள் தான் செல்வம். அதை எப்படி ஈட்டணும்? அறவழியில் ஈட்டணும். அந்த அறவழியில் ஈட்டின பொருளை அந்த பொருளை கொண்டு வாழ்க்கையை இன்பமாக வாழணும். அதுதான் அறம் பொருள் இன்பம் வள்ளுவம். ஆக இந்த வள்ளுவம் உலகம் பூரா போற்றக்கூடியது. உலகம் பூரா போட்டுறாங்க. ஏன்னா அது ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒரு பிரிவு, எந்த பிரிவும் இல்லை. எல்லா மானுடனுக்கும் தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லி உள்ளது திருக்குறள். ஆக அந்த 1330 குறள்ல எல்லா குறள்களுமே மானுட வாழ்வுக்கு மிகவும் அவசியமான, ஒரு நல்ல மானுட வாழ்வை வாழ்வதற்கு அவசியமான குறள்கள். ஆக அப்படிப்பட்ட திருக்குறள் அதுவே நமக்கு ஒரு பெருமை. அந்த திருக்குறள் தோன்றிய இந்த தமிழ் மொழி வாழக்கூடிய மண்ணிலே நாம் பிறந்தோம் என்பதை நமக்கு பெருமை தரக்கூடியது. அதே போல தொல்காப்பியம் தொல்காப்பியம்ங்கிறது ஒரு இலக்கிய நூல், இலக்கண நூல். ஒரு இலக்கண நூல் வந்தோம்னா அதுக்கு முன்னாடியே இலக்கிய நூல்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்திருக்கணும். அப்படி வந்த இலக்கிய நூல்களை எல்லாம் கரைச்சி குடிச்சுதான் ஒரு இலக்கண நூலை எழுத முடியும். ஆக 2000 வருடத்துக்கு முன்பே தொல்காப்பியர் ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்கிறார் என்றால் அதற்குண்டே நம்முடைய இலக்கியம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கேன். ஆக நம்முடைய இலக்கியங்களை 3 சங்கங்கள் வைத்து வளர்த்திருக்கிறார்கள். 3 சங்கம் என்ன? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். கடைச்சங்கம் இருந்தது மதுரையில். மற்ற 2 சங்கம் இருந்தது இன்னும் கீழே, அது கடலுக்குள்ள போயிடுச்சு. லெமூரியா கண்டத்தில் அது கடலுக்குள்ள போயிடுச்சு. ஆக இப்படி சங்கங்கள் வைத்தெல்லாம் தமிழ் வளர்த்த மன்னர்களும் புலவர்களும் வாழ்ந்த இந்த தமிழ் மொழி, இந்த அளமையான செழுமையான செம்மொழியாகிய தமிழ் மொழியை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வகையில் தாய்மொழியின் பெருமையை புரிந்து கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாகவும் செயல்படுங்கள் என்று கூறி எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இங்கு வழங்கி இதையெல்லாம் மனசுக்குள்ளக்கூடிய இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும், இன்னும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த நெஞ்சங்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் வாழ்வில் சிறந்து வர வேண்டும், சிறந்த மனிதர்களாக வர வேண்டும், பல துறையிலும் நீங்கள் சிறப்பானவர்களாக வந்து இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.